எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க அவளோட காத்துக்கிட்டு இருந்த 2026 புத்தாண்டு ராசி பலன்கள் நாம பார்க்க போறோம். அதாவது 2025வது வருடத்துல நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உங்களோட வேண்டுதல்கள் எல்லாமே 2026ல நடந்து சுபிட்சமா எல்லாரும் வாழணும் அப்படின்னு என்னோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு வீடியோக்குள்ள போலாம். அதாவது விசுவாவச வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில இந்த 2026 புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது. ரொம்ப அற்புதமான ஒரு வருடமா உங்க எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேண்டுதலா இருக்கு. இந்த ஆண்டு கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது குரு பகவானோட இருப்பிடம் அப்படிங்கிறது. குரு பகவான் வருடம் பிறக்கும் போது மிதுன ராசியில இருக்காரு. ஜூன் மாசம் 2ஆம் தேதி கடகராசிக்கு போய் உச்சமடைய போறார். அப்ப குரு உச்சமடையறதால ஜூன் மாசத்துக்கு பிறகு சகல விதமான நல்ல சம்பவங்கள் அப்படிங்கிறதும் நடக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும். அதே மாதிரி மீனராசியில இருக்கிற சனி பகவான் இதுக்கு மேல உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறதையும் கொடுப்பார். அதே மாதிரி ராகு கேதுக்கள்ல மாற்றம் இல்லை. விஷப்பாம்பு ராகு கும்பத்திலையும், விஷமற்ற பாம்பு கேது சிம்மத்திலயும் இருக்காங்க. டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி தான், அதாவது வருட கடைசியில தான் ராகு கேது பயிற்சி இருக்கு அப்படிங்கிறதால அதுல பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இந்த ஆண்டுல இருக்க போறதில்ல. சரி, இந்த 2026 புத்தாண்டு உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். சிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புத்தாண்டு தொடங்கும் போது உள்ள கிரக அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசிநாதன் குரு ராசிக்கு 7வது வீட்டுல இருக்கார். ஜூன் மாசம் வரைக்கும் அங்கதான் இருப்பார். ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் குரு 7வது வீட்டுல ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறதுல இருக்காரு. அது மாதிரி சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு 4வது இடத்துல அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. ராகு 3வது வீட்டுல இருக்கார், கேது 9வது வீட்டுல இருக்கார். இதுதான் இந்த வருஷம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படிங்கிறது. இந்த 2025 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசா நான் சாதிச்சிடலாம் இல்லை வாழ்க்கையில. ஏதோ சம்பாதிச்சேன், சாப்பிட்றேன், பொழப்பு ஓடிட்டு இருக்கு. ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவு முயற்சி செய்யறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஜோசியர, அடுத்த வருஷத்துலயே ஏதாவது நடக்குமா, ஏதாவது நல்ல வார்த்தை கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது இந்த 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சராசரியான வருடம் அப்படிங்கிற மாதிரிதான் ஓட போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திடீர் நன்மைகள் அப்படிங்கிறதும் கிடைக்கும், திடீர் பின்னடைவுகள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது, கடன் அடைக்கலாம். காரணம் என்னன்னா, இப்ப அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இது அப்படியே ஆவரேஜா அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். பெருசா இதுல மாற்றம் அப்படிங்கிறது வராது. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்காரு அப்படின்னா அஷ்டம சனியில பாதி அர்த்தாஷ்டம சனி அப்படிம்போம். 4வது இடத்துல இருக்குன்னா தேக ஆரோக்கியத்துல பிரச்சனையெல்லாம் நமக்கு கொடுக்கும். உடம்பு பிரச்சனையை குறிப்பா அதிகமா கொடுக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா பதட்டத்தை கொடுத்துருக்கும். எங்கேயாவது யாருக்காவது ஒரு மாரடைப்பு, திடீர்னு ஒரு துக்கம் நடந்து போச்சு அப்படின்னா நமக்கு என்னமோ கை கால்லாம் வலிக்கிறாப்புல இருக்கும். என்னடா அதிகமா வேர்க்குது, வேர்த்தா கூட பயமா இருக்கும். ஓ, ஒருவேளை நமக்கும் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன கணெல்லாம் எடுத்து நோண்டி பாக்குறது, மாரடைப்பின் அறிகுறிகள் என்ன அப்படின்னு. இதை பார்த்து வச்சுட்டு என்னடா இதுல இருக்கிற அறிகுறிலாம் நமக்கும் இருக்கிற மாதிரி தோணுதே, உண்மையிலேயே நமக்கு வந்துருமா அப்படின்னு ராம்படியும் தூங்காம கிடப்பீங்க. ஒருவேளை தூங்குனா நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு வெளியில சொல்லவும் பயம், வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பயந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு திக்கற்ற நிலைமையில தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிச்சு. இது இப்படியேதான் ஓடும் ஜூன் மாசம் வரைக்கும். அப்படிதான். அது மாதிரி தாயாருக்காக உடல் ஆரோக்கிய பிரச்சனை, அதிகபட்ச செலவுகள், தாய்மாம வகையில பகை, தாய்மாம வழியில பிரச்சனை, இது எல்லாம் இருந்திருக்கும். இது எல்லாம் எப்ப ஜோசியர சரியாகும், அதெல்லாம் தான் இருக்க. நீங்க சொல்ற கெடுதல் பூரா நடக்குது, நல்லது நடக்குமான்னு தெரியல. ஏதாவது நல்லது இருந்தா சொல்லுங்க, எதுக்கு கெட்டதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே புரியும். அதாவது இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் கூட அதை எதிர்க்கக்கூடிய மன தைரியம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா ராசிக்குள்ள குரு பார்வை வருடம் தொடங்கும் போது இருக்கு. அது மாதிரி ராகு அப்படிங்கிறவர் தைரிய வீரிய ஸ்தானத்துல இருக்கார். இந்த 2026 டிசம்பர் வரைக்குமே உங்களுக்கு தைரியத்தை ராகு கொடுப்பாரு. நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. எது வந்தாலும் பாத்துக்கலாம்டா ஊர்ரா, நம்ம எவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டோம், இதெல்லாம் பார்க்காமையா போயிடுவோம், சரி விடு, இதுதான் தலையெழுத்துன்னு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே ஒரு துணிச்சலா கடந்து போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்க பழகிட்டீங்க. சரி, இப்ப எப்ப நல்லது நடக்கும் அப்படின்னா ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரைக்கும் பொறுத்திருக்கணும். ஏன்னா ஜூன் மாசம் 2ஆம் தேதி அஷ்டமத்துல குரு உட்காருவார். அது என்ன ஜோசியர, அஷ்டமத்துல போய் குரு உட்கார்ந்தாருன்னா 10 காசு கூட புழக்கம் இருக்காதே,
நீங்க என்ன இப்படி அஷ்டமத்துல குரு போறது நல்லதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனா குரு யாரு அப்படிங்கிறத பார்க்கணும். குரு உங்களோட ராசிக்கு அதிபதி, ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அந்த 4ஆம் வீட்டுல தான் சனி அப்படிங்கிறவர் இருக்காரு. அதாவது சனிக்கு குரு வீடு கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட குரு சாதாரணமா அஷ்டமஸ்தானத்துக்கு வரல, உச்சம் அடைகிறார். கடகராசிக்கு குரு போறார். கடகம் அப்படிங்கிறது குருவோட உச்ச வீடு அப்படிங்கிறதால ராசிநாதன் குரு உச்சம் அடைகிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அற்புதமான நிகழ்வு தான். அதனால அவர் இருக்கக்கூடிய இடத்த பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்லை. அப்ப உச்சமடையக்கூடிய குரு உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் கொடுப்பார். அது மட்டும் இல்லாம அங்க இருந்துகிட்டு தன்னோட இன்னொரு வீடான மீன ராசியவும் தன்னோட 9ஆம் பார்வை வேலை பார்ப்பார். அப்ப சனிய குரு பார்க்க சனி கட்டுப்படுத்தப்படுகிறார். குருவோட புனித பார்வை அப்படிங்கிறது சனி மேல உழுவுறதால வீடு கொடுத்த குருவுக்கு சனி கெடுதல் செய்ய மாட்டார். நீங்களும் குருவோட சொந்த வீடுதாங்கிறதால உங்களுக்கு நன்மைகளை சனியும் செய்ய ஆரம்பிப்பார், குருவும் செய்ய ஆரம்பிப்பார். அப்ப 8ல இருக்கிற குரு உங்களுக்கு இந்த உயிர் பத்தின பயம் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது நீங்கும். வாழ்க்கையில எதை பத்தியெல்லாம் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உருன்னு உட்காந்து இருந்தீங்களோ, எதை நினைச்சு கவலைப்பட்டீங்களோ அது எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். பிள்ளைகளை பத்தி கவலைப்படுறேன், பிள்ளைய ஒழுங்கா படிக்க மாட்டேங்குது, இனிமே நல்லா படிக்கும். பிள்ளைகளுக்கு ஒரு வரன் அமையல, இனிமே அமையும். பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைக்கல, இனிமே கிடைக்கும். கடன் நிறைய இருக்கு, காசு வந்துடும், கடன் அடைச்சிடலாம். பூர்வீக சொத்து கேஸ்ல கிடக்கு, கேஸ் ஜெயிச்சிடும், சொத்து கைக்கு வந்துடும். கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆயிடும். நல்ல மனைவி, நல்ல கணவர், நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும். புத்திர பாக்கியம் இல்லை, தாராளமா இனிமே புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது அமையும். இதுக்குனாலதான் இத சகல சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய உச்ச குரு அப்படின்னு நம்ம சொல்றோம். ராசிநாதன் உச்சமடைகிறார் அப்படின்னா நீங்க உச்சத்துக்கு போக போறீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு சாதாரணமா சொன்னோம்னா நம்பிக்கை இருக்காது தனுசு ராசியானவங்களுக்கு. ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன், நானே கஷ்டத்துல இருக்கேன் ஜோசியரை, நான் எங்க உச்சத்தை தொடர்ந்து கேட்கலாம். குப்பையும் கோபுரத்துக்கு போகும் நேரம் நல்லா இருந்தா அப்படி ஒரு நேரம் தான் உங்களுக்கு ஜூன் மாசம் 2ஆம் தேதி வருது. நீங்க குப்பையில கிடந்தாலும் கோபுரத்துக்கு போய் உட்கார போறீங்க அப்படிங்கறதுதான் இதோட அர்த்தம். அது மாதிரி குருவோட பார்வை இந்த ஜூன் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசிக்கு 11, 1, 3 இந்த இடத்துலலாம் விழுவுது. நல்லபடியா இருக்கும். ஏதோ கஷ்டம் காசுனாலும் கடைசி நேரத்துல வந்துடும். இந்த பெயர்ச்சிக்கு பிறகு ஜூன் மாசத்துக்கு பிறகு குரு ராசிக்கு 12வது வீட்டை பாக்குறாரு. அப்ப விரயஸ்தானம், சுப விரய செலவுகள் பண்ணலாம். பெண் பிள்ளைகள் ருதுவாகிறது, சடங்கு நடத்துறது, காது குத்துறது, கல்யாணம் பண்றது, வீடு கட்டுறது, புதுமனை புகுவிழா நடத்துறது, இப்படி எல்லா விதமான சுப செலவுகள் அப்படிங்கறது செய்வீங்க. செலவு மட்டும்தான் செய்வேனா, வரவு வராதா ஜோசியர்னா 2வது வீட்டை குரு பாக்குறார். அப்ப மகரத்துல விழுவுற குரு பார்வை அப்படிங்கிறது பணம் தனத்தை கொடுத்துரும் உங்களுக்கு. அதாவது செலவை கொடுக்குறாருன்னா அதுக்கு உண்டான வரவையும் சேர்த்தே குரு கொடுப்பார். அதனால நீங்க கடை வாங்கி செலவு பண்ண வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்காது, கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறது சொல்லுது. கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க. குடும்பஸ்தானம் நல்லா இருக்குங்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும், பிரிஞ்சவர்கள் ஒண்ணு சேரலாம், குடும்பத்துல ஒரு அன்னோன்யம் இருக்கும், உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் குடும்பத்துல கூடுதலா இருக்கும். 4ஆம் இடம், அங்கதான் சனி இருக்கார். தேக ஆரோக்கியத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுவார். தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்துல இருக்க பிரச்சனை சரியாகும். தாய் வழி சொந்தங்கள்ல வந்த பிரிவினை நீங்கும். சிலருக்கு தாய் வழி சொத்து கிடைக்கும். இவ்வளவு அம்சமும் உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு பிறகு கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு அதீத தைரியம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. டிசம்பர் மாசத்துலதான் அவர் 2ஆம் இடத்துக்கு வராரு அப்படிங்கறதால அதை நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியதில்லை. ராகு தைரியத்தை கொடுப்பார். கேது 9ஆம் இடத்துல இருக்கார். ஒரு சின்னதா வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்ப அதை கட்டலாம். பெரிய பங்களா அந்த மாதிரி இல்லாம நமக்கு ஒரு சொந்த வீடு, ஏதோ இருக்கிறத வச்சு ஒரு செட்டை கிட்ட போட்டுட்டா இருப்போண்டா அப்படிங்கிற மாதிரி நபர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம், குடிபோகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த வகையில இந்த வருடம் நல்லாவே இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.